18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் 18 தர்பார்ல உங்களை குசிப்படுத்துறதுக்கு பிரத்யேகமாக ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கலாமா? நேரத்திலே மோடி தமிழ்நாட்டுக்கு 8 தடவை 10 தடவை வந்தார். பட்ஜெட்ல நம்ம பேரு ஒரு தடவை கூட வரல. ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம் தான். தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக மாறுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை மிக கடுமையாக பாதிக்கும். அது இல்லாமல் இந்த குப்பையை எரிஞ்சதில்ல, அந்த குப்பையை அணைக்கிறதுக்கு இப்போ 76 லட்சம் 77 லட்சம். ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இப்படி எதிரி மாதிரியா நடத்துவீங்க அப்படின்னு மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு நீங்களே பாருங்க. நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில டெல்லியில் நடந்துச்சு. இதுல பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கும் விதமா நிதி ஆயோக் கூட்டத்தை மற்ற அனைத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் புறக்கணித்த நிலையில கூட்டத்தில் பாஜக அல்லாத ஆளும் மாநில முதலமைச்சராக மம்தா பானர்ஜி மட்டும் கலந்து கொண்டார். இந்நிலையில கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருந்தப்ப மைக் அணைக்கப்பட்டதா கூறப்படுது. இதனால விரக்தி அடைந்த மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை 20 நிமிடங்கள் பேச அனுமதித்ததாகவும் தன்னை 5 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதித்ததாகவும் கூறியிருக்கிறாங்க. On behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है, दीदी ये आपका इंसल्ट नहीं है, सब रीजनल पार्टी का इंसल्ट है। இது மாநில கட்சிகளை அவமதிக்கும் செயல் அப்படின்னும் இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுதான் கூட்டாட்சியா, ஒரு முதலமைச்சரை இப்படித்தான் நடத்துவதான்னு கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் அப்படின்றத மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கார். அகர் முதல் எழுத்தல்லா பகவத் இப்படி ஏதோ ஒப்பு காய்ச்சி திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல பாருங்க அதுவும் இல்லாம போயிருச்சு. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளிக்கும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தான். ஆனால் அதுவும் 10 ஆண்டுகளாகியும் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்குறாங்களோ தெரியல. இவ்வளவு ஆண்டுகளாக சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல. மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் சாடி இருக்காரு. வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியலையா அப்படின்னு ஏகப்பட்ட முழக்கத்தோட மாநில ஆளுங்கட்சி மத்தியில ஆளக்கூடிய கட்சி எதிர்த்து இன்னைக்கு பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்கிறாங்க. ஆமா, மத்திய நிதிநிலை அறிக்கையில மாற்றந்தாய் மனப்போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசு கண்டிச்சு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்ல திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கான நிதி எங்கே? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும். தமிழ்நாடு பாஜக நாட்டுக்கே கேடு, பாஜக நாட்டுக்கே கேடு. பழி வாங்காதே, பழி வாங்காதே, பழி வாங்காதே, பழி வாங்காதே. வரி வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா அப்படின்னு மத்திய அரசுக்கு எதிராக
நிமிஷங்கள் அதிகமாக இருந்துச்சு. சில மனிதர்கள் மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் அவங்களுடைய நினைவுகள் எப்பயுமே நம்மளை விட்டு பிரியாது. அப்படியான ஒரு நல்ல மனிதர் தான் குடியரசு முன்னாள் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரோட 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாணவர்கள்லாம் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. குடியரசு முன்னாள் தலைவர் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாமின் 9ஆம் ஆண்டு நினைவு நாள் ராமேஸ்வரம் அடுத்த பேய்கரும்பில் அமைந்துள்ள தேசிய நினைவிடத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அனுசரிக்கப்பட்டது. அவரது குடும்பத்தினர் துவா போதி மலரஞ்சலி செலுத்தினாங்க. மாவட்ட ஆட்சியர், அரசுத்துறை அதிகாரிகள், பல்வேறு மாவட்ட மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்திருந்த அரசியல் கட்சியினர், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள்னு ஏராளமானோர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதாகப்பட்டது மக்களே, ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா எங்கேயாச்சும் ஊர் சுத்திட்டு வருவோம் குடும்பத்தோட. ட்ரெயின் ஏறா சும்மா அப்படி சிட்டிக்குள்ள இறங்கிடலாம். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ட்ரெயின்லாம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இன்னும் டீட்டெயிலாக இப்போ பாருங்க. தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதன் காரணமாக நேற்று சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு. பயணிகள் நலன் கருதி சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரை 20 நிமிட இடைவெளியில சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டுச்சு. உடனுக்குடன் ரயில்கள் கிடைக்காததால பயணிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்னைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்குவாங்கன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்திருந்து ஏமாற வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அந்த சேவையும் இருக்காது. அதனால ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வெளியே போலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெயின் இருக்காதுங்கிறத மறந்துடாதீங்க. சும்மாவே இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட் பக்கம்லாம் போகவே முடியாது. அவ்வளவு டிராஃபிக் இருக்கும். வண்டி ஓட்டணும்னு அப்படியே கண்ணு முடியல பிரிங்கி வெளியில் வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்க, போதா குறைக்கு ட்ரெயின் வேற கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கர டிராஃபிக் போங்க, அந்த பக்கம் போகவே முடியலன்னா பார்த்துங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரெயினை தான் கேன்சல் பண்ணியிருக்கிறீங்க, இந்த கூடுதல் பஸ் இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயின்னா 10 ரூபாயில நாங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம், டி நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் பஸ்ஸுங்கும் போது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு 27 ரூபா கிட்ட ஆகுது. அங்கேருந்தே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காரில் அதிகமாக வந்து என்னது நிறைய இடத்துல போலீஸ்காரங்க இல்லை, ஆனால் அவங்களுக்கும் இது டிராஃபிக் கிளியர் பண்ணி தான் பார்க்காங்க, முடிய மாட்டேங்குது. அந்த அவங்க இருக்காங்களே கோயம்புத்தூர் மேயர், எதுக்காக ராஜினாமா பண்ண? ஓ அப்படியா, என்னது டீ செலவுக்கு 27 லட்சம், ஓ தீ அணைக்கிறதுக்கு 80 லட்சம், என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு அண்ணன் அன்புமணி பொங்கிருக்கா. அப்படி கோவை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது. 80 விழுக்காடு சாலைகள் பழுதடைந்திருக்கிறது. சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஏன்பா மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க? இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும். அது இல்லாம ஒரு இந்த குப்பையை எரிஞ்சதுல அந்த குப்பையை அணைக்கிறதுக்கு இப்ப 76 லட்சம் 77 லட்சம், டீ செலவு மட்டும் 27 லட்சம். எங்க இருந்தப்பா வந்து டீ சைனால இருந்து இங்கேயே வந்ததா? இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதுல யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியா எடுக்கணும். அதுல அதான் இந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் திமுகவை பத்தி பேசுறாங்க அப்படின்னதும் மேலிடத்துல இருந்து விளக்க அறிக்கையெல்லாம் கேட்டு நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ அதே கட்சியில ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி பயங்கரமா பேசியிருக்கா. அப்படி அதுக்கு அண்ணன் பதிலடியும் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, வயசுல மூத்தவரா போயிட்டாரு, அவரை விமர்சனம் பண்றது சரியா இருக்காது, பாத்துங்க, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுனது, அது ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுனதை கேட்டாரா, கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி வாடிக்கையை அப்பப்போ சொல்லுவார், அதெல்லாம் நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். நான் பேசினது முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் பேசினது.
அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள். இது வேடிக்கையாக இருக்கு, விசித்திரமாக இருக்கு. திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார். முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும். பேசிய பின்னரும் அவர் அதே கருத்தில் இருந்தார் என்றால் அது சரி, அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கு என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும் சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதனால திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல. அன்பர்க்கும் வணக்கம் அப்படின்னு 8 முறை தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்தா அப்படி. ஆனா பாருங்க, ஒரே ₹1 கூட வெள்ள நிவாரண நிதியா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. இதெல்லாம் சரிபட்டு வருமாங்க? ஓட்டு போடல அப்படின்றதுக்காக இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறதுலாம் நியாயமா அப்படின்னு அக்கா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்கவும் இல்லை, நமக்கான அந்த மழைக்கான நிவாரண நிதி ₹1 வரல. ஆனா தேர்தல் நேரத்திலே மோடி தமிழ்நாட்டுக்கு 8 தடவை 10 தடவை வந்தார். பட்ஜெட்ல நம்ம பேரு ஒரு தடவை கூட வரல. தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தமிழ்னா பொருட்களையே நான் தமிழ் பேசணும் இது அதுன்னாரு. ஆனா பட்ஜெட் எழுதும் போது தமிழ்நாட்டு பேரே அவங்களுக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனா ஜிஎஸ்டி மட்டும், நம்ம கிட்ட வரி மட்டும் வாங்கிக் கொள்கிறார்கள். நாங்க சொல்ல முடியுமா? நாம சொன்னா என்ன ஆகும்? நாங்க வரி, நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற, நான் ஏன் வரி கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எப்படி நாட்டை நடத்துவீர்கள்? அதாவது பாருங்க, இந்த பட்ஜெட் இருக்குல்ல, ஆளும் நாற்காலியினுடைய கால்களா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கும்போது அண்ணா அவர் போக்குக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி அதாவது அதுலயும் கூட பாருங்க, இந்த ஹிந்தி பேசுற பீகாருக்கு ஒரு 35,000 கோடி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனா ஆந்திராவுக்கு 16,000 கோடி உத்தரவாதம் தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சந்திரபாபு நாயுடுன்னா எல்லாம் தெரிஞ்சவரு, அவர் சூதானமா பார்த்து நடந்து பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏமாற்றாதே 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. இந்தி பேசுகின்ற பீகாருக்கு 35,000 கோடி சொலையா எடுத்து கொடுத்துட்டார். ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு 16,000 கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கு. இதுல என்ன தெரியுது? சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர் தான். கண்டிப்பாக வெகு இந்த மைனாரிட்டி அரசு வீழ்கின்ற நிலை வெகு விரைவிலே வரும். பாருங்க, சும்மா சும்மா தமிழ்நாட்டு பேரை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு எல்லாத்தையும் அரசியலா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநில வளர்ச்சிக்கு அது நல்லது இல்லைங்க. மத்திய அரசு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க. இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையில அவங்க சொல்றாங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் எங்களுக்கு சமம் தான் அப்படின்னு ஆளுநர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை கேட்டு பெறுவது தமிழக அரசினுடைய கடமை. ஆனால் தமிழகத்தில் எல்லாமே அரசியலாக மாறுவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை மிக கடுமையாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். குஜராத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன? மிகப்பெரிய வெற்றியை பெற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எத்தனை ஸ்மார்ட் சிட்டிகள்? ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத தமிழகத்திற்கு எத்தனை ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்பதை எடுத்து பார்த்தாலே மத்திய அரசு ஒருபோதும் மாநிலங்களை புறக்கணிப்பதில்லை என்பது புரியும். என்னங்க ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓட்டு போட்டு 40 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி இருக்கிறோம். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அதுவும் இல்லாம எதுக்கு இவங்க இப்ப ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? போன வாரம் நாங்க ஒன்று பண்ணோம் இல்லையா, அது மக்கள் மத்தியில டாக்கா இருக்குது பாருங்க. அதை எப்படியாச்சும் உடைக்கணும்னு சும்மா ஒரு டிராமா பண்றாங்க. அம்பிடித்த ஆமா ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம் தான். 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே, என்ன பணி செஞ்சிட்டு இருக்காங்க? நாடாளுமன்றத்துல அதான் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க. கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை சகித்துக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டிச்சு நாடகம் நடத்துறார்கள். இதெல்லாம் சும்மா நாடகம், மக்களுக்கு நன்றாக தெரியும். இதுல என்னங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க பசங்களை எம்பியாவும் எம்எல்ஏவும் மந்திரியாவும் ஆக்குறப்ப முதலமைச்சர் அவங்க பையனை துணை முதலமைச்சர் ஆக்குறதுல ஆச்சரியம் இருக்குதா அப்படின்னு பாஜகவை சேர்ந்த ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஏற்கனவே அந்த கட்சியில
உதயநிதி அவர்களுடைய புகழை பாடுகின்ற சீனியர் அமைச்சர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஜூனியர் அமைச்சர்கள்லாம் பாடினா பரவாயில்ல, முன்னாள் வரிசையில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களே உதயநிதி புகழை பாடாமல் அந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் வாரிசு அரசியலுக்கு இந்தியாவிலேயே சிறந்த உதாரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அந்த கட்சி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மந்திரியோட பையனை அடுத்த கட்டமா MP ஆக்குறாங்க, முதலமைச்சரோட பையனை துணை முதலமைச்சர் ஆக்குறது அதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? 10.5% உங்ககிட்ட நான் கேட்கணுமா? கோட்டைக்கு உன்னை வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னு ஐயா ஃபயரா ஏகப்பட்ட விஷயம் பேச அமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கார். என்னதான் வயசுல பெரியவரா இருந்தாலும் முதலமைச்சர் அப்படின்ற பதவிக்கு நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்கணும், இப்பெல்லாம் ஒருமையில பேசுறது சரியில்லை பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. 100 வயதை கடந்த கலைஞரை கூட ஒரு சில சமயங்களில் விமர்சிக்கின்றார்கள். இப்படி விமர்சிப்பவர்களை எடையை சீர்தூக்கி பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள், தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை இழப்பவர்களாக இருப்பார்கள். அந்த விரக்தியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நெஞ்சுரம் கொண்ட நேர்மையுடன் இந்த ஆட்சியை செலுத்தி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்திருப்பதால் வஞ்சக எண்ணத்தோடு இப்படிப்பட்ட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் பற்றி கவலைப்படாத முதல்வர் மக்களுடைய நலத்தையே குறிக்கோள் கொண்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்வார். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே போயிட்டு இருந்தேன்னு ரோட்ல ஓரமா போயிட்டு இருக்கக்கூடிய காரெல்லாம் பெங்களூர்ல 2 வீலர்ல வந்து ஒரு 4 பசங்க எட்டி உதைக்கிறதுன்னா வம்பிழுக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. ஆனாலும் பாருங்க, நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க, நாங்க எங்க பங்குக்கு பண்ணணும்னு உடனே புடிச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ்லாம். ஆமா, சினிமாலலாம் அந்த ஃபைட் சீன்லாம் வரும்ல, அப்போ கம்பம் பொட்டுன்னு வந்து இடிக்குமே, அந்த மாதிரி மும்பையில் ட்ரெயினில் போகிற ஒரு பயணி கம்பத்தில் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறார். அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ட்ரெயின் பத்தலைங்க, கூடுதலாக கொஞ்சம் ட்ரெயின் விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்காங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப. ஆனாலும் இந்த மழைக்காலம் வந்துட்டாலே இந்த முதல்ல பசங்களுக்கு ஏகப்பட்டதா பிடிக்கும் போல் இருக்குது. இங்க பாருங்க, நம்ம சென்னையில் அப்படிதான் மழை பெஞ்சப்ப நான் ஊருக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல டைன் 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 வந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ குஜராத்தில் அங்கங்க அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா,
இப்போ அடுத்து வர்ற வீடியோவில் ஒரு பெண்மணி மேலே ஒரு வாகனம் வந்து மோதி விபத்து ஏற்படுத்தும். இதை யாரை குத்தம் சொல்றதுன்னு தெரியல பாருங்க. அதாவது நடைபாதை முழுவதும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுனால அந்த அம்மா கீழே இறங்கி நடந்து போறாங்க. இப்படி ஒரு விபத்து நடந்து போச்சு. இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும், கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஆனாலும் பார்த்துங்க, கடையை சாத்துற நேரம் வந்துருச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை அப்படி தூவிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு டெக்னிக்கல் சர்வீஸுக்கு ஒரு 654 பேர் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க போட்டிருக்குது. மேலும் டீட்டெயிலாம் வேணும்னா டிஎன்பிஎஸ்சி அந்த வெப்சைட் இருக்குதுல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த தகவல் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணலாம். தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.